சிவாய நமஹ. எப்போதும் திரைமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியால் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய இந்த தை மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான மாதமாக அமைதுங்க. பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான மாதம். தை மாதம் பூச நட்சத்திரத்தை அம்பாள்கிட்ட தவம் இருந்து முருகப்பெருமான் சக்தியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்ற அந்த வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில். அதே மாதிரி தை மாதத்தில் இந்த வரக்கூடிய தை கிருத்திகை, தை மாதத்தினுடைய அமாவாசை, தை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை, தை மாதத்தில் வரக்கூடியதான இந்த ரத்த சப்தமி, தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. இந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப அற்புதமான இந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதமான இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற இந்த பலனை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். ரிஷப ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாகவும், அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ அந்த தொழிலே வந்து நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதான ஒரு விஷயங்களும், அந்த தொழில் சார்ந்த உங்களுடைய அறிவை வளர்த்தி கொள்வதற்கான வசதிகளும் இந்த மாதம் இருக்குங்க. அதனால் ரொம்ப நாளாக படிக்கணும் ஆசைப்படக்கூடிய நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இருந்தாலும் இன்னொரு படிப்பை படித்து உங்களோட சம்பளத்தை உயர்த்தணும், அல்லது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணணும், வெளிநாட்டில் இந்த படிப்பு முடித்தா நான் வெளிநாட்டில் வேலைக்கு போகலாம், இப்படிலாம் ஆசைப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஒரு அமைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுமூக உறவுகள், நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய இல்லமாகட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுடைய சுமூக உறவுகள் பரிபூர்ணமாக பிரதிபலிக்கும். நல்ல அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. என்ன குலதெய்வனே திரளசாமி அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுட்டீங்களா? கவலையப்பட வேண்டாம். இந்த மாதம் நிச்சயமாக குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுது. அதனால் குலதெய்வத்தை நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க. அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தை மாதங்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உன்னதமான மாதம். முன்னோர்களை தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. இந்த மாதத்தினுடைய முற்தேதியிலே, அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதியே அமாவாசை வந்துடுதுங்க. அதனால் இந்த அமாவாசை அப்படிங்கிறது தை அமாவாசை. தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு நீர்தார் கடன் அப்படிங்கிறது மிக 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 எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதனால் யாரெல்லாம் பிதுர் யஜ்ஞங்கள், அதாவது பெரியவங்களுக்கு கடமைப்பட்டவங்க யார் அதிகாரியோ அவங்க நிச்சயமாக இதை செய்யுங்க. செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முதல்ல இந்த மாதத்தினுடைய முதல் தேதியே, அதாவது 15ஆம் தேதியே என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு வருகிறார். 10ல் ராகு சனி அவருடன் சேர்ந்து உங்களோட ராசிநாதன் போகக்கூடிய காலம் இருக்கிறதுனால, சுக்கிர பகவான் சேரக்கூடிய காலம் இருக்கிறதுனால வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன் உண்டு. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுது. இல்லை சுவாமி, நான் இப்போ ஒரு பாஸ்போர்ட் கூட இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க, கவலையே படாதீங்க, பாஸ்போர்ட் எடுங்க, வெளிநாடு போங்க. சமக்கலமாக ஒரு நல்ல சம்பாத்தியம். அது மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அந்த 11ஆம் இடத்தினுடைய இந்த 10லேருந்து அது சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால திருமணம் தடைகள் ரொம்ப நாளாக விலகி, ரொம்ப நாளாக திருமணம் தடையாக போயிட்டுருக்கு. திருமணம் எப்போ தான் நடக்கும்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் வருது. இந்த மாதத்தில் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சர்ப்பணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுங்கிறது தை மாதத்தில் எல்லோரும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயம். அதில் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த 11ஆம், அதாவது 10ஆம் இடத்துல ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ராகு பகவான் குலதெய்வத்தை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். அதனால் அவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு என்ன வழிமுறையில் உங்களுடைய பெரியவங்க கும்பிட்டு வந்தாங்களோ அந்த வழிமுறை மாறாமல் கும்பிடுவது மிக 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 அவசியம். சில பேர் நான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஊரில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் தான் எனக்கு குலதெய்வம், அதனால் எங்களுக்கு இங்கே சென்னையிலே முனீஸ்வரர் இருக்கார், நான் அந்த முனீஸ்வரரை போய் கும்பிடலாமான்லாம் கேட்குறாங்க. அது மாதிரிலாம் செய்யவே கூடாது. உங்களுக்கு எந்த ஊரில், எந்த நதி பக்கத்தில், அல்லது எந்த குளத்து பக்கத்தில், எந்த மண்ணில், அல்லது எந்த நகரத்தில், எந்த கோவில்லையோ, அல்லது எந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவிலோ, அல்லது கிராம கோவிலோ, அல்லது ஒரு குளத்து பக்கத்தில் வயல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமோ, எங்கே உங்களுடைய குலதெய்வம் கோயிலை பெரியவங்க கும்பிட்டாங்களோ அதே இடத்துல வழிபாடு செய்வது தான் மிக 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 அவசியம். அது மாதிரி வழிபாடு செஞ்சிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையும். சிவாய நமக.
முன்னாடியே சொன்னேன், இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம். இந்த மாதம் அப்படிங்கிறதே அமோகமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. இதில் முக்கியமானது என்னென்னா, தை அமாவாசை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது. அதே மாதிரி தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருதுங்க. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வருடத்திலே 6 தினங்கள் சிறப்பு வாய்ந்தது. அவர் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே. அதே மாதிரி அவர் சூரனை சம்ஹாரம் செய்தது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடியதான சஷ்டியிலே அவர் சம்ஹாரம் செய்கிறார். அதே மாதிரி அவர் கல்யாணம் செய்தது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே அவர் கல்யாணம் செய்கிறார். 6 குழந்தையாக இருக்கக்கூடியதான உலக அன்னை வளர்த்து அவரை ஒரே குழந்தையாக மாறு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வது மாசி மாதம் மகா நட்சத்திரத்திலே. இதில் தைப்பூசம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் கடுமையாக தவம் செய்து அன்னையை நோக்கி வரம் வேண்டி, அன்னை தனக்கு நிகராக, அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிகராகவே தன் சொரூபமாகவே முருகப்பெருமானுக்கு அந்த ஆயுதத்தை வழங்குகிறார். அதனால தான் அந்த சக்தி அப்படின்னு பேர். அதுக்கு அந்த ஆயுதத்துக்கு பேர் சக்தியாயுதம் அப்படின்னு பேர். வேல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் சக்தியாயுதம் அப்படின்னே பேர். அப்பேற்பட்ட அந்த வேலை வாங்கியது தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்தமானது. இந்த தைப்பூசத்தில் முருகனை நம்ம கும்பிட்டோம்னா குடும்பத்திலே நல்ல சுபிச்சம் ஏற்படும். நல்ல ஞானம், அறிவு, பணங்காசு வரவுகள் அதிகமாக இருக்கும். சிவாய நமக.